Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic First Standard Max Term 1 8th lesson Remaining Balloons. இதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க let us learn. I have 3 blue balloons. என்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 3 blue color balloons இருக்குது. I have only 2 blue balloons. என்கிட்ட எத்தனை பலூன்ஸ் தான் இருக்குது? 2 blue balloons தான் இருக்குது. How many blue balloons does my brother have lesser than me? என்னை விட என்னுடைய அண்ணா எப்படி வச்சுருக்கான்? கம்மியாக வச்சுருக்கான். லெட்ஸ் ப்ளே பை டேப்பிங் த பலூன்ஸ். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது பலூனை வந்து முதல்ல பாருங்கள். இட்ஸ் ஃபாலிங் டவுன், டேப் இட். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே அவங்களுடைய பலூன்ஸை வந்து ஃப்ளை விசிறாங்க. அது வந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா பறக்குது. 2 பலூன்ஸ் பஸ்ட். அந்த மாதிரி தூக்கி போடும்போது அந்த பலூன்ஸ் லைனில் 2 பலூன் வந்து உடஞ்சிடுது. இஃப் 2 ஆஃப் த 7 பலூன்ஸ் பஸ்ட், ஹவு மெனி பலூன்ஸ் ஆர் லெஃப்ட்? ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், இவங்க கையில் எத்தனை பலூன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 பலூன்ஸ் இருக்குது. இதில் எத்தனை பலூன்ஸ் பஸ்ட் ஆகிடுச்சு? 2 பலூன் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை பலூன்ஸ் இருக்கும்? 5 balloons. Let us play by tapping the remaining 5 balloons. அப்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவன் கையில் 3 balloons, இவன் கையில் 2 balloons. 4 blue balloons இருக்குது, 1 red balloon இருக்குது. ஓகே, let us practice. How many left? இப்போது இந்த பூத்தொட்டியில் 7 roses இருக்குது. எத்தனை ரோசஸ் இருக்குது? 7 roses இருக்குது. எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 ரோசஸ் இருக்கா? 3 fell down. அப்போ 3 ரோசஸ் இதுலேருந்து கீழே விழுந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை ரோசஸ் இருக்குன்னு இதில் எழுத போகிறோம். 1 2 3 4 4 லெஃப்ட் எழுதி. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு பார்ட் வந்து ப்ரோக்கன், உடஞ்சி போச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? 2. இப்போ இங்கே எத்தனை கேட்ஸ் இருக்க பாருங்கள்? 4 கேட்ஸ். இதில் ஒரு கேட் வந்து மூவ் ஆகிடுச்சு. அப்போது எத்தனை இருக்கும் ரிமைனிங்? 1 2 3. எத்தனை பலூன்ஸ் இருக்க பாருங்கள்? இதில் 9 பலூன்ஸ். இந்த 9 பலூன்ஸில் 3 பலூன்ஸ் பறந்து போச்சுன்னா ரிமைனிங் 6 பலூன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 8 பால்ஸ் இருக்குது. இவன் கையில் 2 பால் எடுத்துக்கிட்டான். அப்போ ரிமைனிங் எத்தனை பால் இருக்குது? 6 பால்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரேஞ்ச் 9 டம்ளர். எத்தனை டம்ளர் இருக்குது? 9 டம்ளர்ஸ் இருக்குது. த்ரோ எ பால் அட் தேம். இதுலேருந்து ஒரு பாலை வந்து தூக்கி வீசுகிறாங்க. அதில் எத்தனை பால்ஸ் வந்து 3 பால்ஸ் வந்து ஃபெல் டவுன், விழுந்துடுச்சு. அப்போ எத்தனை இருக்கும் ரிமைனிங்கு? 1 2 3 4 5 6. அப்போது இங்கே பாருங்கள், 6 கிளாஸஸ் ரிமைனிங்கில் இருக்குது, டம்ளர். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். இங்கே எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க? 2 ஃப்ளவர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ரிமைனிங் 1. இங்கே எத்தனை பால்ஸ் இருக்க பாருங்கள்? 1 2 3 4 4 போட்டுக்கோங்க. 4ல் 2 பால்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எத்தனை பால்ஸ் இருக்கும்? 1 2 2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பிட்டர் கார்டு இருக்குது பாருங்கள்? பாகற்காய். 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. எத்தனை அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க? 1 2 3 4. அப்போ 4 லெஸ் பண்ணதும் ரிமைனிங் எத்தனை இருக்குது? 3. பைனாப்பிள் பாருங்கள், எத்தனை இருக்குது? 5. இதில் 1 லெஸ் பண்ணியாச்சு. அப்போ எத்தனை இருக்கும்? ரிமைண்டர் 4. லெட் அஸ் ப்ராக்டிஸ் சப்ட்ராக்ட் த ஃபாலோவிங். இங்கே பாருங்கள், இப்போ இதில் 4 பீட்ஸ் இருக்குது. இதில் 4 போட்டு ஒன்று வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த 4ல் 1 போச்சுன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள்? ரிமைண்டர் 1 2 3. ஸோ 3 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 2 3 4 5 5 இருக்குது. இதில் 4 லெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைண்டர் இருக்கிறது 1. 5 minus 4 is equal to 1. எத்தனை பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள்? 5. இதில் 3 லெஸ் பண்ணிட்டாங்க. 5 பட்டன்ஸ்னால் 5.
லெஸ் பண்ணதை இங்கே எழுதிட்டு இது எத்தனை இருக்குது ஆன்சர்னு இங்கே எழுதணும் 2. இங்கே பாருங்கள் இதில் வந்து 6 பட்டன்ஸ் இருக்கா 6 2 லெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைண்டர் எத்தனை இருக்குது 1 2 3 4. சப்ராக்ட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர்ஸ் டு பி ஃபோல்டட் 2 ஃபிங்கர்ஸ். இப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபிங்கர்ஸில் 2 ஃபிங்கர்ஸை ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம 2 ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணிட்டோன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது 1 2 3. அப்போது அதுதான் ஆன்சர். 5 - 2 = 3. இப்போ வந்து 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபிங்கர்ஸில் 2 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரிமைண்டர் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும் 1. எழுதிக்கோங்க 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கீங்க 6 ஃபிங்கர்ஸ். ஸோ என் கையில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த கையில் 1 ஃபிங்கர் இருக்குது. அப்போது க்ளோஸ் பண்ணிக்கிட்டோமா 4 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணணும் 1 2 3 4. அப்போது ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 1. இந்த கையில் ஒரு ஃபிங்கர் ஸோ 2. நெக்ஸ்ட் பாருங்கள் 9 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 9 ஃபிங்கர்ஸில் 4 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போது ரிமைண்டர் தானே இருக்கும் 5. 8 ஃபிங்கர்ஸ். 8 ஃபிங்கர்ஸில் 1 க்ளோஸ் பண்ணிட்டா 7. 9 ஃபிங்கர்ஸ். 9 - 3 6. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் இந்த சப்ராக்ஷனை ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் சப்ராக்ட் அண்ட் மேட்ச் வித் த கரெக்ட் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன்னில் பாருங்கள் இந்த மைல் இருக்குங்களா இதில் பாருங்கள் 3 - 2. அப்போது இதில் பாருங்கள் 3 இதில் 2 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 1. அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்களா. நெக்ஸ்ட் 4. 4ல் 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 1 2 3. ஸோ 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5. நமக்கு எத்தனை இருக்குது ஹேண்டில் 5 ஃபிங்கர்ஸ். 5 ஃபிங்கர்ஸில் எத்தனை க்ளோஸ் பண்ணணும் 3. 1 2 3. ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு 7 ஃபிங்கர்ஸ். இந்த 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இன்னொரு கையில் 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கையில் இருக்க 2 ஃபிங்கர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா எத்தனை இருக்குது ரிமைண்டர் 5. நெக்ஸ்ட் 9 ஃபிங்கர்ஸ். 9ல் 5 ஃபிங்கர்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 4. சப்ராக்ட் அண்ட் ரைட். நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது 6 - 1 = 5. இந்த இப்போது உங்களால் ஃபிங்கர்ஸால் போட முடியலன்னா கூட இந்த மாதிரி லைன்ஸ் இப்போ பீட்ஸ்லாம் வச்சு காமிச்சாங்க இல்லையா இந்த மாதிரி கூட 6னா 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டு கூட நீங்கள் வந்து எழுதலாம். 1 2 3 4 5 6. 6 - 1 5. 9 - 1 8. 8 - 2 = 6. 7 - 5 = 2. 8 - 7 = 1. இந்த மாதிரி எழுதணும். 5 - 3 = 8. 8 - 3 = எழுதிக்கோங்க 8 - 3 = 4. 6 - 5. 6 - 3 = 3. 8 - 4 = 4. 9 - 2 = 7. Let us practice subtract and write. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். 8ல் 1 போனால் எவ்வளோ 8 - 1 = 7. 9 - 4 = 5. 3 - 1 = 2. 8 - 3 = 5. 9 - 7 = 2. 6 - 1 = 5. 7 - 3 = 4. 5 - 2 = 3. Subtract and color the correct answer. இங்கே சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த பலூனில் வந்து கலர் பண்ணணுமா. ஸோ என்னுடைய பையன் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு இந்த கலர் பண்ணதோட டிக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. 7 - 5 ஆன்சர் என்ன 2. ஸோ இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. 8 - 3 ஆன்சர் 5. ஸோ இதை கலர் பண்ணிக்கோங்க. 9 - 6 3. இதை கலர் பண்ணிக்கோங்க. Let us do. I have 9 seeds. என் கையில் வந்து 4
சீட்ஸ் இருக்குது, சாரி 9 சீட்ஸ் இருக்குது, 9 இருக்குது. ஐ ஹாவ் 7 சீட்ஸ். இவ கையில் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. 7. லெட் அஸ் டேக் ஆல் த சீட்ஸ் எக்ஸப்ட் 3. எல்லா சீட்ஸை நம்ம எடுத்துகிட்டு 3 வச்சு விளையாட போகிறாங்க. அப்போது இவங்க கையில் இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோங்கன்னு பார்க்க போகிறோம். எத்தனை சீட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். 9 minus 6 equal to 3. இப்போ கையில் எத்தனை இருக்குது? 3. அப்போ அவன் கையில் இருந்து அவன் எடுத்துட்டான், எவ்வளோ எடுத்துட்டான்? 6 சீட்ஸை எடுத்துருக்கான். ஸோ 9 minus 6 equal to 3. இப்போது இவ கையில் எவ்வளோ இருந்துச்சு? 7. 7 minus கையில் 4 எடுத்துக்கிட்டா. ஸோ அப்போ உங்கள்கிட்ட கையில் 3 இருக்குது. 7 minus 4 is equal to 3. Complete the following. 3 எந்த நம்பரை மைனஸ் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரணுமா? என்ன வரும்? 9 minus 6 equal to 3. 8 minus 5 is equal to 3. 7 minus 4 is equal to 3. 6 minus 3 is equal to 3. 5 minus 2 is equal to 3. 4 minus 1 is equal to 3. Which number is to be subtracted from 8 to get 3? நம்ம எந்த நம்பரை விட மைனஸ் பண்ணோன்னா 3 விட என்னென்ன ஆன்சர் வரும்னா 5. டிக் பண்ணிக்கிறத எழுதிக்கோங்க. Complete the subtraction fact. 5 minus dash equal to 2. என்ன நம்பர் வரும் அப்போ இங்கே? 5 minus 3 is equal to 2. Create subtraction fact using the number 6, 4 and 2. இந்த பாக்ஸஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க 6, 4, 2. How to fill these boxes using the given number? எப்படி ஃபில் பண்ணுவோம்? 6 minus 4 equal to 2. 6 minus 2 is equal to 4. Next பாருங்க. Let us explore. Find the answer for the following. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. There are 5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த மலாட்டா கேக் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த பர்ஃபி அதை கொடுத்துருக்காங்க. ஆன் த பிளேட் எவ்வளோ இருக்குது? 5 ஸ்வீட்ஸ் இருக்குது. இஃப் 1 இஸ் டேக்கன் அவே, அப்போ அவங்க அந்த 5 ஸ்வீட்ஸில் ஒரு ஸ்வீட் வந்து கையில் எடுத்துட்டாங்க. ஹவு மெனி ஸ்வீட் வில் பி லெஃப்ட்? அப்போது 5 minus 1 equal to 4. 5ல் 1 எடுத்துட்டானா எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. The girl had 7 balloons. If 3 have flown away, how many balloons are left? நம்ம கையில் எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 7 பலூன்ஸ் இருக்குது. 7ல் 3 பலூனை பறக்க விட்டுறா. அப்போ அவள் கையில் எத்தனை பலூன்ஸ் இருக்கும்? 4 பலூன்ஸ் இருக்குது. ஸோ 7 minus 3 is equal to 4. There were 6. இதை பாருங்கள், டக்கோடைய சின்ன இது இருக்குது, டக்லிங் இன் எ பாண்ட். Among these 2 swam away. How many duck will be left? எத்தனை இருக்குது பாருங்கள்? 6 இருக்குது. இந்த 6ல் 2 வந்து போயிடுச்சு. அப்போது இத்தனை ரிமைனிங் இங்கே நிற்குது 4. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்? 6 minus 2 is equal to 4. There are 9 mangoes in a basket. ஒரு கூடையில் 9 மேங்கோ இருக்குது. மதர் யூசஸ் 2. அம்மா வந்து 2 எடுத்துட்டாங்க. ஃபார் மேக்கிங் ஜூஸ். How many mango will be left? அப்போ எத்தனை இருக்கும் பாருங்கள்? 9 mangoes minus 2, 7. அம்மா வந்து ஜூஸ் போட 2 எடுத்துட்டாங்க. அப்போ கையில் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? 9 minus 2 is equal to 7. நெக்ஸ்ட் பாருங்கள், லேர்னிங் செக். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். இப்போ இந்த பைனாப்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை பைனாப்பிள் இருக்குது? ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அதை முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறமா லெஸ் பண்ணுறதை எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இதில் மைனஸ் எத்தனை பண்ணணும் பாருங்கள்? 5. 1, 2, 3, 4, 5. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3. ஸோ 8 minus 5 is equal to 3. Subtract and write. 7 இருக்குது minus 4. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 3. Complete the subtraction fact. 9 minus dash equal to 2. எதை விட நம்ம 2 வரும் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 7 மைனஸ் பண்ணால் தான் வந்து 2 ஆன்சர் வரும். If 2 balloons of the 5 balloons you had have flown away, how many balloons are left? இப்போது 5 balloons இருக்குது. இதில் வந்து 2 balloons வந்து பறந்து போயிடுச்சு. அப்போ எத்தனை balloons இருக்கும்? 3. ஸோ 5 minus 2 is equal to 3.
கிரியேட் அண்ட் சேவ் யுவர் ஓன் சப்ராக்ஷன் ப்ராப்ளம் ஃப்ரம் த கிவன் பிக்சர். பிக்சரை மட்டும் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு ஆன்சர் போடணும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஃப்ளவர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 7 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் இந்த பூத்தொட்டிலேருந்து 3 ஃப்ளவர்ஸ் கீழே விழுந்துடுச்சு. அப்போது எத்தனை ஃப்ளவர்ஸ் கீழே விழுந்திருக்கு, 3. 7 minus 3 is equal to எத்தனை ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்குது, 4. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு ஆன்சர். 7 minus 3 is equal to 4. வாட் ஐ லேர்ன்ட், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், சப்ராக்ட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். 8 minus 2 is equal to 6. கம்ப்ளீட் சப்ராக்ஷன் ஃபேக்ட். அப்போது 9 minus dash equal to 2ன்னு கேட்கும்போது 7 அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அப்புறம் சால்வ் சிம்பிள் ஸ்டோரி ப்ராப்ளம்ஸை கற்றுக்கிட்டோம். 5 minus 1 is equal to 4. There are 5 sweets on the plate. If one sweet is taken away, how many sweets will be left அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 5 minus 1 is equal to 4. ஸோ இதை கலர் பண்ணிக்கோங்க. I can do. Answer the following question. Add and write. இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். 4 plus 3 is equal to 7. இந்த 4 கூட அகைன் 3 ஆட் பண்ணணும்னா 7 வரும். 4 5 6 7. நெக்ஸ்ட் பாருங்க, Kala has 5 color pencils and Vimal has 4 color pencils. How many color pencils do they have in total? இவங்கிட்ட 5 கலர் பென்சில்ஸ் வந்து கலா கிட்ட இருக்குது, 4 வந்து விமலா கிட்ட 4 கலர் பென்சில்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம கீழே எழுதிட்டு ஆட் பண்ணணும். அப்போ 5 + 4 is equal to 9. இப்படி ஆட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. Subtract and write 9 minus 5 is equal to 4. There were 7 birds on a tree and 2 of them flew away. How many birds are left? என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மரத்தில் 7 பேர்ட்ஸ் இருக்கான், இதில் வந்து 2 பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிடுச்சு. அப்போ எத்தனை பேர்ட்ஸ் வந்து ரிமைண்டர் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போது 7 minus 2 equal to 5. Which is nearest to the tree? இந்த ட்ரீக்கு பக்கத்தில் எது இருக்குது, கவ். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓரல் டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸை எழுத போகிறோம். த நம்பர் ஆஃப் ஷார்ப்னர் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பேக். இந்த பேக் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. ஷார்ப்னர் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போது நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேக்கை விட ஷார்ப்னர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் தானே. ஸோ ட்ரூ. த நம்பர் ஆஃப் crayons இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் புக்ஸ். புக்ஸை விட crayons வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரூ. த நம்பர் ஆஃப் பென்சில் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பேக். பென்சிலை விட இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் பென்சில் 2 தான் இருக்குது, இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பேக். பேக்கை விட பென்சில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரூ. த நம்பர் ஆஃப் crayons இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பென்சில். crayonsஐ விட பென்சில் வந்து கம்மியாக இருக்கா, இல்லை. த நம்பர் ஆஃப் crayons இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பென்சில். ஸோ இது வந்து ஃபால்ஸ். த நம்பர் ஆஃப் ஷார்ப்னர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பென்சில். ஷார்ப்னரும் பென்சிலும் சேமாக இருக்குது இல்லைங்களா, இதுவும் 2 இதுவும் 2. ஸோ ஈக்குவல். ஸோ இது வந்து என்ன எழுதணும், ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்சர்வ் த ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம், த ஃப்ளாக் போல் அண்ட் த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். இப்போ உங்களுடைய ஸ்கூலில் எப்படி ஃபர்தர் நியரஸ்ட் என்ன இருக்குது, ஃபர்தஸ்டில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுத போகிறீங்க. இங்கே இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். விச் இஸ் நியரர் டு த ஃப்ளாக் போல், ஸ்கூல் என்ட்ரன்ஸ். விச் இஸ் நியரர் டு த ஸ்கூல் என்ட்ரன்ஸ், ஃப்ளாக் போல். விச் இஸ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம், உங்கள் கிளாஸ் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் தொலைவில் இருக்கிறத பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸ். விச் இஸ் நியரஸ்ட் டு யுவர் கிளாஸ் ரூம், headmaster's room. Project. Write the addition fact that give the sum 9. 9 வர மாதிரி நம்ம addition add பண்ண போகிறோம். 8 + 1 = 9, 7 + 2 is equal to 9, 3 + 6 = 9, 5 + 4 = 9,
2 plus 7 equal to 9. Write the subtraction fact that give the answer 1. இப்போது எல்லாம் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 வரணும். அப்போ நம்ம என்ன சப்ராக்ட் பண்ணுவோம்? 9 minus 8 equal to 1, 8 minus 7 equal to 1, 8 minus 6 equal to 1, 3 minus 2 is equal to 1, 5 minus 4 is equal to 1. இதோட உங்களுடைய 8th lesson ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் 8th lesson ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.